தமிழ்நாடு தொழிலாளர்களுக்கு எதிரான மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டத்தை தமிழக அரசு எதிர்க்க வேண்டும் என்று மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி வலியுறுத்தியுள்ளார். சென்னை திருவொற்றியூர் விம்கோ நகரில் எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இங்கு பணிபுரிந்து வரும் தொழிலாளர்கள் மருத்துவ காப்பீடு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொழிலாளர் விரோத சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றாத வகையில் தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாளை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் திருமுருகன் காந்தி தெரிவித்தார். இந்த போராட்டத்திற்கு அனைத்து தொழிலாளர்களும் தொழிற்சங்கங்களும் ஆதரவு அளிக்க வேண்டும். மே 17 இயக்கம் தொழிலாளர்களோடு ஆதரவாக நிற்கிறது. இந்த போராட்டம் மேலும் விரிவடையும். திமுக அரசு உடனடியாக தலையிட்டு இந்த தொழிலாளர் விரோத நடவடிக்கை, தமிழ்நாட்டு விரோத நடவடிக்கை, தமிழ்நாட்டுக்கே எதிராக எம்ஆர் நிறுவனம் இருக்கிறது. ஆகவே அதை உடனடியாக கண்டித்து இந்த கதவடைப்பை, சட்டவிரோத கதவடைப்பை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை, திமுக அரசை நாங்கள் தொழிலாளர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.